பிரைஸ் த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? ஜார்ஜ் சார் தன்னுடைய பேத்தி மர்சி ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டனால அந்த பேக்கரிக்கு கூட்டு போனாரு. அங்க அவளுக்கு பிடிச்சமான 10 ரூபாய் கேக்க வாங்கி கையில கொடுத்தாரு. அதை வாங்கும்போது மெர்சி தவற விட்டுட்டா. கீழே விழுந்த கேக்க பயத்தோட, தாத்தா நான் எடுத்து சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு எடுத்தா. பதிலுக்கு ஜார்ஜ் சார், வேண்டாம்மா, குப்பையில போட்டுரு, தாத்தா வேற கேக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. மெர்சியும் அந்த கேக்கை எடுத்து வாசல்ல குப்பையில போட போகும்போது அங்க ஒரு ஏழை சிறுமி நின்றுக்கிட்டு மெர்சியை பார்த்து கையேந்தி அந்த கேக்கை கேட்டா. மெர்சி பதிலுக்கு ஒன்றும் சொல்லாம அந்த கேக்கை குப்பையில போட்டுட்டு திரும்பவும் கடைக்குள்ள வரும்போது அந்த ஏழை சிறுமியை கையை பிடிச்சி கடைக்குள்ள கொண்டு வந்தா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. மெர்சி நேரா தாத்தா கிட்ட கூட்டிட்டு போய், தாத்தா எனக்கு ஒரு கேக் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை இந்த குட்டி பாப்பாக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டா. ஜார்ஜ் சாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துட்டு, 2 பேரும் அங்க இருக்க சேர்ல உட்காருங்கம்மா, உங்க 2 பேருக்கும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் 2 கேக்கை வாங்கிக்கிட்டு தன்னுடைய பேத்திக்கும் அந்த ஏழை சிறுமி கையிலையும் கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை கட்டுறதுக்காக கல்லா கிட்ட போனாரு. கடை பையன், சார் 3 கேக் 30 ரூபாய் அப்படின்னு குரல் கொடுத்தான். அந்த கடையோட உரிமையாளர் ஜார்ஜ் சாரை நிமிர்ந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஜார்ஜ் சார் கொடுத்த பணத்தை அவர் வாங்க மறுத்துட்டார். இருக்கட்டும் சார், நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பேர் என்ன சார்? உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டாரு. ஜார்ஜ் சாருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இப்படி உரிமையாளர் பணம் வேணான்னு சொன்னது. உடனே அவர் கேட்ட கேள்விக்கும் பதில சொன்னாரு. என் பேரு ஜார்ஜ், எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நான் வாத்தியாரா இருந்தேன், ரிட்டையர்ட் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த கடை உரிமையாளர், சார் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலன்னா என் கடையில பில்லுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, உங்களால முடியுமா சார்? மாசம் 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு கேட்டாரு. ஜார்ஜ் சாருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. கண்ணெல்லாம் கண்ணீரால அப்படியே நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, கண்ணீரை தொடச்சிக்கிட்டே, சார் உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. உரிமையாளர் ஆமான்னு சொன்னாரு. ஆமாங்க, தன்னுடைய பேத்தி கொண்டு வந்த அந்த ஏழை சிறுமிய அவரு உதாசீனப்படுத்தாம அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்த 10 ரூபாய் கேக்குக்கு தேவன் எப்படி பிரதியுத்தரம் பண்ணிட்டாரு? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஆமாங்க, நம்ம ஏழைகளுக்கு செய்யும்போது தேவன் அதெல்லாம் கணக்குல வச்சு நமக்கு திரும்பி கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னங்க, நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு? God bless you all.